வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த வெயில் காலத்தில் செய்ய வேண்டிய ப்ரீமிக்ஸ் பவுட்ரு தான் ஆனியன் பவுட்ரு. இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் சூப்பு, நூடுல்ஸு, பாஸ்தா, அப்புறம் பீஸா கூட நீங்கள் சீசனிங் பண்ணிக்கலாம். எந்தெந்த சீசனிங் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொத்தையெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபங்கஸ் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல வெங்காயமாக சுத்தமாக எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவி ஈரப்பதத்தை தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் 2 மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் இதை நல்லா ட்ரை பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் மிக்சியில் எந்த மாதிரி போட்டால் அரைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் பவுட்ரு கடையில் வாங்கினீங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்கும். இது நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வெயில் சீசனில் ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். அதில் உங்களுக்கு செய்கிறதும் ஈஸி, செலவும் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நான் வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்திங்கனாலே நல்லா இந்த மாதிரி துருவினாப்பில் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரியும் நீங்கள் ஒரு மெத்தடில் ஈஸியாக பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மெத்தடில் காய் சீவுற இந்த பலகையில் பெரிய ஹோல்ஸ் இருக்கிறத பார்த்து நல்லா வெங்காயத்தை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொலன்னு இந்த மாதிரி வெங்காயம் உதிரியாக கிடைக்கும். இதையும் நீங்கள் தட்டில் நல்லா பரப்பிட்டு வெயிலில் டைரெக்டாக சன்லைட்டில் ஒரு நாள்லேயும் வச்சு காய எடுக்கலாம். ஆனால் நீங்கள் காய வைக்கும்போது மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க, ஒரு மெல்லிஸ் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சிங்கன்னா எதுவும் டஸ்ட்டு எதுவும் படாமல் இருக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. எனக்கு காயறதுக்கு 2 நாள் ஆச்சு. இப்போ காஞ்சதை நல்லா ஒரே பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அது ஒட்டியிருக்கிறத பிளேட்டில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நீங்கள் சுரண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளேட்டில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி. கவர், பாலித்தீன் கவர், பிளாஸ்டிக் கவரில் பண்ணிங்கன்னா அந்த கவரோடு பிச்சுக்கிட்டு வந்துடும். அதில் நீங்கள் கவர்லலாம் நீங்கள் காய வைக்க வேண்டாம். இந்த மாதிரி சில்வர் பிளேட்லேயே காய வச்சுக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்து பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒரே பிளேட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா கையில் பிடிச்சோம்னா நல்லா நொறுங்குற அளவுக்கு நல்லா காஞ்ச ட்ரையாக இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதும் கண்டினியூஸாக அரைக்காமல் விட்டு விட்டு அரைங்க. அப்போ தான் அது ஜார் சூடாகாமல் இருக்கும். ஏன்னா சூடாகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பவுட்ரு வந்து ஒட்டிக்கும். கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். இந்த பவுட்ரை அதே மாதிரி உடனே ஸ்டோர் பண்ணாமல் ஆற வச்சுட்டு நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா காற்று போகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சீசனிங் பண்ணுற எல்லா வித ரெசிபிக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.